இருக்கு சார். இது என்ன என் வீட்டை சுத்தம் நாட்டை சுத்தம் பண்றோம், வைகை சுத்தம் பண்றதுக்கு ஆல்ரெடி நாலு பெர்மிஷன் வாங்கியிருக்கு சார். இதை வந்து இப்ப காலையில விட்டுட்டு இப்ப இந்த வேலையை நிறுத்த வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு விளக்கம் கொடுங்க சார். இப்ப எத்தனை வருஷமா அவங்க க்ளீன் பண்றாங்க? எத்தனை வருஷம் பண்ணிக்கிட்டு படிங்க சார். இதுதான் இது நம்ம வாங்கி இப்ப இது நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன சார்? நம்ம 3 வருஷமா ஊட்டிட்டு இருக்கோம். இதே ஆற்றில் அலர் இறங்கும் போது நம்ம பணிகள் தான் செஞ்சிருக்கோம். உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நான் போய் தூக்கி தப்ப போறேன். இதை போறதையும் அதாவது ஆகாய தாமரை கிளீன் பண்றதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் எத்தனை லெட்டர் கொடுத்துருக்கீங்க? யாருக்காக பண்றோம்? இல்ல விளம்பரத்துக்காக பண்ணிருக்கேனா? நீங்க சுகாதாரமா வேணுமா ஆத்துக்கு எடுத்து பாக்குறீங்களா? இல்ல சார், நான் என்ன சொன்னா உங்களுக்கு நல்லது செய்யுமா நல்லது செய்யக்கூடாதா? இல்ல இந்த கவர்மெண்ட் நல்லது செய்ய சொல்லி தான் கெடுதல் சொல்லிருக்கீங்க. அப்படியே வேணான்றீங்க, வேணான்றீங்க, ஏன் வேணான்றீங்க சார்? பெருசு வாங்கிடா சார், வாங்கி தான் பண்றோம். அப்புறம் ஏன் வேணாம் செய்ய வேணான்றீங்க சார்? சார் நேற்று கொடுத்துருக்காங்க எடுக்கல, அப்புறம் பெருசு வாங்கலைன்றீங்க. நாங்க வாங்கலைன்னு சொல்றீங்களே சார், நீங்க வாங்கலை நீங்க சொல்றீங்க, நேற்று நீங்க உங்க வாயில சொல்றீங்க நேற்று தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றீங்க சார். லெட்டர் கொடுத்துருக்காங்க. சரி சார், லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், பண்ணணுமா வேணாமா சார்? க்ளீன் பண்றீங்க சார் நாங்க 3 வருஷம் க்ளீன் பண்ணியிருக்கோம் சார். சார் பெர்மிஷன் வாங்கி 3 வருஷம் பண்ணியிருக்கோம். ஆனா இது ஒரு தனிப்பட்ட நபர்ல இருந்து இவங்களோட எதிர்ப்புக்காக இவங்க வேணா பண்ண வேணாம்ன்றாங்க சார். நீங்க யாரு சார்? வீடியோல எந்த விஷயம் டிபார்ட்மெண்ட்ல அதிகாரிட்ட கேட்டீங்களா? பண்றாங்க, நான் பண்ணவா வேணாமான்னு கேட்டீங்களா? பண்ண வேணாம் சார் அவங்க சொன்னாங்களா? யார் பேரு சார்? ஆதிநாள். அவர் என்ன ஏஐயா? ஏஐயா சார்? அவர் வர சொல்லுங்க சார், அவர் வர சொல்லுங்க சார். ஒரு லெட்டர் மூலமா நீங்க சுத்தம் பண்ணாமனு சொல்லுங்க. நீங்க போய் அங்க போறோம் சார். நான் கொடுத்துட்டேன் சார். உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்க கொடுங்க. யார் சார்? நீங்க கேளுங்க சார். நாங்க பெர்மிஷன் கொடுத்தா சார், நாங்க பெர்மிஷன் கொடுத்தா சார். இல்ல சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்த லெட்டர் கொடுங்க. நாங்க சொல்றோம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்ய சொல்றோம். நாங்க இப்ப 3 வருஷமா அவங்க க்ளீன் பண்றாங்கல, 3 வருஷத்துக்கு அதுக்கு நீங்க ஆர்டர் ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கவே இல்ல. கொடுத்துருக்காங்க, நேற்று தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்தனே தான் வேலை செய்ய சொல்றோம். செய்ய வேணாம்னு சொல்லி செய்ய வேணாம்னு சொல்லலையே. இப்ப எத்தனை வருஷமா அவங்க க்ளீன் பண்றாங்க? பெர்மிஷன் வாங்கிட்டே சார். எத்தனை வருஷம் பண்ணிருக்கோம் சார்? தெரியல சார். இப்ப நீங்க பிடபிள்யூயா சார்? இப்ப பிடபிள்யூ சார்பில் அந்த வைஆரை க்ளீன் பண்றதுக்கு வேற ஏதாவது நடவடிக்கை நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்களா? க்ளீன் பண்ண போறோம் சார். எப்போ பண்ண போறீங்க? சமயத்தில் பண்ண நிகழ்ச்சி தான் ரத்து ஆயிடுச்சு. நம்ம இந்த நிகழ்ச்சி போன வருஷம் இல்ல டேட் முடிவு டேட் போடலையே. ஏதாவது முடிவு வரைக்கும் டேட் போட்டிருக்கீங்களா? இல்ல 1 மாசம் நம்ம டேட் போடல. 3 வருஷமா நம்ம பண்றோம். இது ஏதாவது இந்த டேட்ல முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லல. இந்த டேட் போட்டிருக்கீங்க. முதல் வருஷம் 2024 தான் நம்ம க்ளீன் பண்ணப்ப போட்டிருக்கோம். ஆனா இதுல முடிவு டேட் போடல. அதாவது வந்து இத்தனை டேட்டுக்கு முடியுங்க அப்படின்னு சொல்லல. இது சுத்தம் பண்றது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் தங்கவேல் சார். இதை ஏன் நிறுத்துறீங்க? எங்களுக்கு தெரியாது. பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படி பேசாதீங்க. இப்ப நான் 3 வருஷமா க்ளீன் பண்ணி சார். நேற்று வந்து உங்களுக்கு லெட்டர் வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி க்ளீன் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டு அது கொடுத்துருக்கீங்க. இந்த இருக்கும். இது படிங்க சார். இதுதான் இது நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். இப்ப இது நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன சார்? நம்ம 3 வருஷமா ஊட்டிட்டு இருக்கோம். இதே ஆற்றில் அலர் இறங்கும் போது நம்ம பணிகள் தான் செஞ்சிருக்கோம், சேர்ந்து தான் பண்றோம். இதுக்கே திடீர்னு இப்ப வேலையை நிப்பாட்ட என்ன சார் காரணம்? வேலை போயிட்டு இருக்கட்டும், வேலையே நிறுத்துறீங்க. வேலை உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நான் போய் தூக்கி தப்ப போறேன். இதை போறதையும் நேற்று என்ன சொல்லுங்க, விழிப்புணர்வு 500 மாணவர்கள் ஸ்டூடெண்ட் பண்றேன், வர சொல்லியிருக்கேன். இதுதான் கேட்டிருக்கேன். அந்த நீங்க என்ன சொன்னாங்க? நம்ம எப்பயும் போல நம்ம எடுக்கிறது கிடைக்கும் சார். நீங்க ஒரு பெர்மிஷன் வாங்கி சொல்லணும் சார். சொல்லிட்டாங்க சார். நாங்க பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க சார். நாங்க இந்த லெட்டர் தான் கொடுத்துருக்கீங்க. விழா நடத்த போறது தான் கொடுத்துருக்கீங்க. விழா தான் நடத்த போறோம். அதாவது ஆகாய தாமரை கிளீன் பண்றதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் எத்தனை லெட்டர் கொடுத்துருக்கீங்க? நம்ம எத்தனை வருஷமா கொடுத்துருக்கோன்றேன். ஃபர்ஸ்ட் வருஷம் ஆனீங்களா? இதே இல்ல சார், இது யாருக்காக பண்றோம்? இல்ல விளம்பரத்துக்காக பண்ணிருக்கேனா? உங்களுக்கு ஏன் விளம்பரத்துக்காக இல்ல? என்னோட விளம்பரத்தை வாங்கிட்டு பண்ணுங்க. இது என்னன்னு பாருங்க சார். இது நீங்களே படிச்சு சொல்லுங்க. நீங்க படிச்சு சொல்லுங்க. இதுல ஏதாவது தவறு இருக்கா? இது காலக்கட்டு இருக்கா? நீங்க அதிகாரி வந்து சொல்றது கேளுங்க. நாளைக்கு பெர்மிஷன் ஆகாய தாமரை சேமகுளம் ஆடுறதுக்கு பெர்மிஷன் தடையிலா சான்று கேட்டா நான் கொடுப்போம். இவங்க வந்து கேட்கல, பெர்மிஷன் கேட்கல. கடந்த 3 ஆண்டாக பண்ணிக்க தான் கொடுத்துருக்காரு. சரிங்களா?
எல்லாம் நடத்தி தான் கொடுத்துருக்காரு. பெர்மிஷன் வாங்கியிருக்கு சார். இது என்ன என் வீட்டை சுத்தம் நாட்டை சுத்தம் பண்றோம், வைகை சுத்தம் பண்றதுக்கு ஆல்ரெடி நாலு பெர்மிஷன் வாங்கியிருக்கு சார். இதை இப்ப காலையில விட்டுட்டு இப்ப இந்த வேலையை நிறுத்த வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு விளக்கம் கொடுங்க சார்.